ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நாம் தொடர்ச்சியாக 2026 வீடு கட்டுவதற்குரிய டிப்ஸுகளை தினமும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும். புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முந்தைய வீடியோ தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதை பாருங்கள். அப்போ தான் A to Z உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேஸ்மெண்டத்திற்கு மண் நிரப்புதல். அதுக்கு பேர் சாண்ட் ஃபில்லிங் சொல்லுவாங்க, கிராவல் ஃபில்லிங் சொல்லுவாங்க. இப்போ பேஸ்மெண்டத்துக்கு மண் நிரப்புவது. எந்த மண் நிரப்பலாம்? செம்மண் நிரப்பலாம், அதுக்கு அடுத்தாப்புல சரள மண் நிரப்பலாம், கிணத்து கிராவல்னு சொல்லுவாங்க. நம்ம குழி தோண்டும் போது கீழே கடினமான பாறை வரும், அந்த பாறை மண் தான் நம்ம நிரப்ப வேண்டியது. அல்லது செம்மண் கிடைத்தால் நம்ம அதை நிரப்பலாம். இது ரெண்டு மண்ணை தவிர மற்ற மண் என்ன மண் போட போகிறேன், களிமண்ணோ கரிசல் மண்ணோ அந்த மாதிரி மண் உள்ளே போடவே கூடாது. WMM போடலாம், ஜல்லிலியமும் WMM சொல்லுவாங்க. அதாவது கலவையும் ஒன்றரை ஜல்லியும் கலந்து வரும், WMM, அது போடலாம். வேறு என்ன மண் போட போகிறீங்கிறத உங்களுடைய இன்ஜினியர்கிட்டையும் மேஸ்திரிகிட்டையும் கேட்டுட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு போடுங்க. நீங்களாக எதுவும் போட்டுறாதீங்க. இது போல் மண் தான் நம்ம பேஸ்மெண்டத்துக்கு நிரப்ப வேண்டும். இந்த பேஸ்மெண்டத்துக்கு மண் நிரப்புறதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட்டை பெல்ட்டு கண்டிப்பாக போட்டுருக்கணும். பெல்ட்டு போட்ட பிறகு தான் மண்ணள்ளி போடணும். பெல்ட்டு போடாமல் மண்ணள்ளி போடக்கூடாது, அது சேஃப்டி கிடையாது. நிறைய இடங்களில் ஒருவேளை சுவர் கட்டியிருந்தாங்கன்னா சுவர் ஜேசிபி ஏதோ ஒரு இடித்து அல்லது மண் கொட்டும்போது சுவர் மண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருங்கல் கட்டுனா அதுவுமே கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இடங்கள் ஆயிருக்கு. அதனால் பேஸ்மெண்ட்டை பெல்ட்டு போடாமல் உள்ள மண் அள்ளி போடவே கூடாது. அதனால் நான் படிப்படியாக சொல்லிட்டு வர்றேன். இதுக்கு முந்தைய வீடியோவில் பேஸ்மெண்ட்டை பெல்ட்டை பற்றி சொல்லிட்டேன், உட்புற சுவர் பூசுறதையும் சொல்லிட்டேன். அப்போ அடுத்த வேலை மண்ணள்ளி போடுற வேலை, என்ன மண் போடணுங்கிறதே சொல்லியாச்சு. இது எல்லாமே ப்ராப்பராக நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்கோம். மண் அள்ளி போட்டுட்டு அடுத்து கடப்பாறையை வச்சு நல்லா தண்ணியை நல்லா கூராட்டணும். இந்த வேலையை செய்ய வேண்டியது தரைதளம் கூராட்டும் வேலை. இந்த வேலையை பண்ணணும். கூராட்டுகிற வேலை 2 தடவை பண்ணுவது நல்லது. இப்போ நம்ம மண் அள்ளி போட்டுட்டோம், சுற்றி வரப்பு மாதிரி கட்டி உள்ள தண்ணி வண்டி வச்சு தான் தண்ணி விடணும். நம்ம போரில் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. வண்டி தண்ணி விடும்போது நல்லா ஓசு வச்சு இறக்கும் போது கீழே நல்லா ஆழமாக போகும். அதனால் வண்டி தண்ணியை வாங்கி நீங்கள் நிரப்புங்க. ஒரு தடவை கூராட்டி விட்டுட்டு ஒரு 3 நாள் அல்லது 1 வாரம் கழித்து கூட நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை கூராட்டி நல்லா உங்களுடைய தரைதளத்தை செட்மெண்ட் பண்ணிடுங்க. செட் பண்ணுவது தான் சிறப்பு. நாளை பின்ன தலை இறங்கிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். இப்போதைக்கு ஒரு 2000 செலவழிக்கிறது நம்ம யோசித்தோம் அப்படின்னா பிற்பாடு அது 2 லட்சமாக கூட மாறலாம். அதனால் தரைதளத்தை சிறப்பாக கூராட்டி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கூராட்டிடுங்க, செட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து என்ன வேலை பார்க்கலாங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேப்பா, இன்றைக்கி நம்ம பார்த்தது பேஸ்மெண்ட்டுக்கு மண் நிரப்புவதும் கூராட்டுவதையும் குறித்து பார்த்துருக்கோம். நாளைக்கு என்ன வீடியோங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.